சுவடுகள் சுவடுகள் அனுபவங்கள், வரலாறு. நம் வாழ்க்கையில் வழிப்போக்கன் போலத்தான் சுவடுகளை பதித்து வரலாறு போல அனுபவங்களை பெறுகிறோம். அது ஒரு பயணம், நீண்ட பயணம், வாழ்க்கை பயணம். அந்த ஒரு பயணத்தில் நாம் பலரை பார்க்கிறோம். சிலர் எதிரே வருகிறார்கள், சிலர் கண் பார்வையில் வந்து மறைந்து விடுகிறார்கள். அப்படி வழியில் நான் வழிப்போக்கனாக போகும்போது யாரெல்லாம் பார்க்கிறேனோ, தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் அல்லது வேறு மாநிலத்திலோ நாட்டில் இருந்தோ வருபவராக இருந்தாலும் அவர்களிடம் சற்று நேரம் பேசுவேன். பேச விருப்பம் இருப்பவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். அப்படித்தான் அவரது அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. எனது அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகிறது. சிலருக்கு நம்மால் உதவி தேவைப்படும். அப்பொழுது நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யலாம். அதுபோல பலரை நான் பார்த்திருக்கிறேன். கைவிடப்பட்டவர்கள் அண்ணா ஆலயத்தில் போய் தங்கி அல்லது அங்கே உணவருந்தி எங்கெங்கோ ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். அனாதை இல்லங்கள் பல இடத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கு கைவிடப்பட்டவர்கள்தான், வாழ்க்கையில் வெறுத்தவர்கள்தான். அதுபோல திருவண்ணாமலையில் சென்றால் ஆயிரக்கணக்கானோர் அங்கேதான் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு கிடைத்த உணவை உண்டு அவர்கள் அங்கே ஒரு தனிமையாக ஒரு பயணத்தை அவர் தொடர்ந்து நடத்துகிறார்கள். வாழ்க்கை பயணம் என்பது ஒரு நீண்ட பயணம். ஒரு நதி போல, நைல் நதி பல நாடுகள் வழியாக சென்று அடைகிறது. குடகு மலையில் தோன்றி காவிரி தமிழ்நாடு வழியாக நடந்து காவிரி பூம்பட்டினத்தில் அங்கே போய் கலக்கிறது, பூம்புகாரில் போய் கரைகிறது. இப்படித்தான் எல்லா நதிகளும் எங்கோ பிறந்து எங்கோ அது கடலிலே கலக்கிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை பயணமும். நம் வாழ்க்கை பயணத்திலே சுவடுகள் இருக்கும். அதை புத்தகமாக எழுதலாம். பிறருக்கு நமது அனுபவத்தை அவரிடம் சொல்லலாம். அல்லது அவருடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் நமக்கு ஏதோ ஒரு படிப்பினை கிடைக்கும், உபயோகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுதான் இந்த காலை பதிவு. இன்று திங்கட்கிழமை 26. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.